ஆதியாகமம் 14வது அதிகாரத்திலே 18வது 19வது வசனத்திலே பார்க்கின்ற கிறிஸ்துவின் முன்னடையாளமாகிய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்த வாசல் இந்த வாசலாக இருந்திருக்கலாம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலே 2 வெவ்வேறு ராஜாக்கள் ஆபிரகாமை சந்திக்கிறார்கள். மெல்கிசேதேக்கு திராட்சரசமும் அப்பமும் கொண்டு வந்து அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு ராஜா, சோதோமின் ராஜா, அங்கே வந்து ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி பிசாசின் சாயலாக பொருளாசையை காண்பித்து ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிற தன்மையை உடைய ராஜாவாக அந்த சோதோம் ராஜா வருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆபிரகாம் அந்த சோதோம் ராஜா சொன்னதற்கு அவர் அடிபணியாதபடி ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று மறுக்கிறதை அங்கே நாம் பார்க்கின்றோம். லூக்கா 1:23 சகரியா தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். அவனுடைய வீடு லூக்கா 1:39 படி மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணம் என்பதையும் நாம் அறிய வருகின்றோம். எனவே இந்த வாசல் வழியாக அந்த சகரியா என்ற அந்த ஆசாரியன் அந்த நாளிலே திரும்பி வந்திருக்கலாம். எனவே இந்த பழைய வாசலை ஆசாரியர்களுடைய வாசல் என்றும் வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த பகுதியில் இந்த 3 வாசல்களும், முதலாவதாக ஆட்டு வாசல், அதைத் தொடர்ந்து மீன் வாசல், அதைத் தொடர்ந்து ஆசாரியர்கள் போகிற வாசலாகிய இந்த பழைய வாசல் அமைந்திருக்கிறது. இந்த பழைய வாசல் ஆவிக்குரிய அர்த்தமாக எதை குறிக்கின்றது? ஆதியிலே ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த சத்தியங்களையே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த பழைய வாசல் குறிப்பிடுகிறது. எனவே புதிய விதத்திலே நாங்கள் பல பக்தி வழிகளை கையாளுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வருகிற நூதன ஆராதனைகள் அனைத்தும் ஒருவேளை உள்ளான தேவ பக்தியை கொடுக்கிறதா அல்லது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும்.